அதிமுக அணிகளின் இணைப்பு பேச்சுவார்த்தையும் சிக்கல்களும் என்ற தலைப்பில் ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். நேர்களே, மீண்டும் இழுபறியில் சிக்கி இருக்கிறதா அதிமுக இணைப்பு பேச்சுவார்த்தை என்பதுதான் பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. இரண்டு தரப்புகளிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தைக்காக அடுத்த கட்டமாக அந்த குழுக்கள் சந்திப்பார்கள், ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாறாக இதுவரை அந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. இன்று இரு தரப்புகளிலிருந்தும் செய்தியாளர்கள் சந்திப்புகள் நடத்தப்பட்டன. திரு கே.பி. முனுசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பல விஷயங்களை முன்வைத்தார். நாங்கள் எங்களுடைய இரண்டு கோரிக்கைகளில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், அந்த இரண்டு கோரிக்கைகளை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம், வேறு எந்த நிபந்தனைகளும் எங்களுக்கு கிடையாது என்று அந்த ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பான அந்த விசாரணையும் அதே போல சசிகலா அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதையும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் கடுமையாக அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இதற்கிடையில் இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுடைய குழுவை வேறு யாரோ இயக்குகிறார்கள், அதனால்தான் அவர்கள் குழப்பமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள், அவர்கள் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்ற சில விமர்சனங்களையும் கூட திரு பழனிசாமி அவர்களுடைய தரப்பின் மீது திரு முனுசாமி அவர்கள் வைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த பக்கம் பார்த்தோமானால் திரு வைத்திலிங்கம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. பல முட்டுக்கட்டைகளை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் போடப்படுகிறது என்பது தொடர்ந்து திரு பழனிசாமி அவர்கள் தரப்பில் திரு வைத்திலிங்கம் கூறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த இரண்டு தரப்புகளும் மாறி மாறி இப்படி மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்து மீடியாக்கள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை மேஜைக்கு இன்னும் வரவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஏன் இந்த குழப்பங்கள் தொடர்கின்றன? இந்த தொடர் சிக்கல்களுக்கான மைய புள்ளியாக என்ன இருக்கிறது என்பதுதான் பிரதானமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. எழுப்பலாம் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு முனுசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்த திரு கே.சி. பழனிசாமி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதிமுக அம்மா பிரிவின் பிரதிநிதியாக திரு ஆவடி குமார் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடையே இணைய இருக்கிறார். நான் திரு பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இரண்டு தரப்புகளிலும் குழு அமைக்கப்பட்டது. திரு பழனிசாமி, இயல்பா இன்னைக்கு திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, தொடர்ந்து நாங்கள் தொடர்பு கொண்டே இருக்கிறோம், நாங்கள் பேசுறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டே இருக்கிறோம், SMS அனுப்பிச்சோம், ஃபோன் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறார்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், சில முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு உங்க மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது திருமதி சசிகலா அவர்களை திரு தினகரன் அவர்களை அந்த குடும்பத்தை இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதில் எங்களுக்கு முனையளவும் சமரசம் கிடையாது. ஏன் அந்த கருத்தை வலியுறுத்துகிறோம் என்றால், இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களை ஏற்கிறவர்களும் ஏற்க மறுக்கிறவர்களுமாக இரண்டு அணிகளாக அவர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். நாங்கள் இணைந்ததற்கு பின்னாடி ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாது. ஆகையினாலே தெளிவாக அவர்கள் இன்றைக்கு இருக்கிறவர்களிலே திருமதி சசிகலா அவர்களை ஆதரிக்கிறவர்கள் யார் யார், அவர்களை ஆதரிக்காதவர்கள் யார் யார், அவர்களை ஆதரிக்கிறவர்களை அப்புறப்படுத்திவிட்டு மீதி இருக்கிறவர்களோடு நாங்கள் இணைய வேண்டும், நாங்கள் இருவரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அப்படி இல்லாவிட்டால் இந்த ஆட்சிக்கோ கட்சிக்கோ ஒரு கெட்ட பெயர் வரும், ஒரு நிலைத்தன்மை இருக்காது. அந்த காரணத்திற்காகத்தான் நாங்கள் இதை வலியுறுத்துகிறோம். அதே போல திரு ஜெயக்குமார் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள், நிதியமைச்சர் பதவியை விட்டு தருகிறேன் என்று. அதே போல திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அப்படி ஒரு குழுவே இல்லை என்ற கருத்தை சொன்னார்கள். திரு கடம்பூர் ராஜு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அந்த அணியிலே பல குரல்கள் எழுகின்றன. அது இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதே போல திரு வைத்திலிங்கம் அவர்கள் நான் குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டேன், SMS அனுப்பிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். இரண்டு மாபெரும் ஒரு இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு சாதாரணமாக ஒரு SMS அனுப்பிவிட்டேன் என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கு உரிய அழகு அல்ல. அதுதான் இதுல முட்டுக்கட்டை. அதே போல அம்மா அவர்களுடைய மரணமும் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள்ட்ட நாங்க தொடர்பு கொண்டு பேசணும், அவர் தான் சொன்னாரு எங்களுக்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்கு, நாங்க இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர தயார் இல்ல அப்படின்னு திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொன்னதா திரு வைத்திலிங்கம் அவர்கள் பதிவு பண்றாரு. ஆமா, அந்த நிபந்தனைகள் அதுல ஒரு கிளாரிட்டி வரணும் இல்ல. அதே மாதிரி அம்மா அவர்களுடைய மரணத்தை பற்றி விசாரிக்கணும்னு சொல்றோம்.
கோர்ட்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இருக்குதுங்கிறாங்க. அரசு தரப்புல போய் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல ஆமா கவர்மெண்ட் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்க இந்த கேஸை சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஜட்ஜி ஆர்டர் போட போறாங்க. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியே ஒரு நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்காங்க, எனக்கே அதுல சந்தேகம் தனிப்பட்ட முறையில் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அரசாங்கம் அங்க போய் அந்த கருத்தை தெரிவிக்கிறதுல என்ன இருக்கு? உயர்நீதிமன்ற நீதிபதி அதனால கோரிக்கைகள் வந்து அதனால அரசாங்கம் அதை தெரிவிக்கிறதுல இதுல என்ன இருக்கு? ரைட், புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சிறிய கேள்வி எனக்கு நீங்க சொன்னதுல இருந்து எழுது. நீங்க சொன்னீங்க திரு பழனிசாமி அவர்களுடைய தரப்பிலேயே சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள்னு இரண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. சசிகலா அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அந்த தரப்புல இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஏன் உங்ககிட்ட வந்து இணையல? இல்ல அப்படி இல்ல. அதாவது அன்றைக்கு தேதியில வந்து திருமதி சசிகலா அவர்கள் ஆட்சியில இருக்கிறார்கள். அது பல கட்டாய சூழ்நிலைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு இருக்கலாம். கடந்த காலத்தில் இன்றைக்கு அவர்கள் எங்களோடு இணைவதற்கு விருப்பப்பட்டு இருக்கலாம். இல்ல ஆட்சியில் இல்ல, அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பெடுத்திருந்தார்கள். அதனால அவங்களோட தொடரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்திருக்கலாம். இரண்டாவது, அன்னைக்கு அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருக்கிறார். இன்னைக்கு வரலாமே. அவர்களுடைய தரப்பிலேயே அங்கேயே சசிகலா அவர்கள் வேண்டாம்னு சொல்றவங்க இருக்காங்க அப்படின்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய கோரிக்கையை தான் அவங்களும் ஏற்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க இங்கெல்லாம் வந்திருக்கணும். அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க சசிகலா அவர்களை ஆதரிக்கிறவர்களை நீங்க அங்கிருந்து விளக்குங்க, விளக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இணைவோம் அப்படிங்கறத எங்களுடைய பிரதான கோரிக்கையே. இல்ல இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு அங்க இருக்கிறார். உதாரணத்துக்கு அந்த 122 எம்எல்ஏக்கள்ல ஒரு எம்எல்ஏ வந்து இதே கோரிக்கையை வலியுறுத்துறாரு, சசிகலா அவர்களை வெளியேற்றணும்ன்றதை வலியுறுத்துறாருன்னு வைப்போமே. அவர் இயல்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 12 எம்எல்ஏக்களோட சேர்ந்து 13வது ஆள் அவரும் வந்திருக்கலாம்ல. ஏன் அவர்கள் இங்க வரது இல்லைன்னு கேக்குறேன். உங்களோட கேம்ப்ல வந்திருக்கணும். இயல்பா பார்க்கும்போது அதானே நடந்திருக்கணும். அதாவது திருமதி சசிகலா அவர்கள் தானே முதலமைச்சராக பொறுப்பேற்கிற பொழுது மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் எங்களது பகுதிக்கு வருவதாக இருந்தார்கள். அந்த ஒரு நிலைப்பாட்டிலே அவர்களது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அதனாலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். இன்றைக்கு அதில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் எங்களோடு இணைகிறேன் என்று சொல்கிறார்கள். திரு தினகரன் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் ஆதரிக்கிறவர்கள் சில பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை விலக்கி விட்டு வாருங்கள். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை, இந்த இயக்கத்தை அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த இயக்கத்தையோ நாங்கள் பங்கெடுக்கிற பொழுது இவர்களோடு ஆட்சியையோ அவர்கள் தலையீடு இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நிகழ்ச்சிக்கு உங்களை முதற்கட்டமாக வரவேற்கின்றேன். உங்களுக்கு முன்வைக்க விரும்பக்கூடிய கேள்வி, இன்னைக்கு 2 நிபந்தனைகளை திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பு வந்து தெளிவா முன் வச்சிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து அதே விஷயத்துல தான் பிடியாவும் இருக்கிறாங்க. இந்த 2 கோரிக்கைகள் நிறைவேற்றினால் எங்களுக்கு வேற எந்த நிபந்தனைகளும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு, ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் மீதான சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு உங்களுடைய தரப்புல அதற்கு வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்குன்னா, அந்த வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல இருக்கு, உயர்நீதிமன்றம் என்ன ஆணையிடுதோ அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசு தரப்புல இந்த விசாரணைக்கு தமிழக அரசும் பரிந்துரைக்கிறது அப்படின்னு அரசு வழக்கறிஞர் வாதங்களை முன்வைப்பார். அதாவது நீங்க முதல்ல சொன்னீங்க அவங்க 2 நிபந்தனைகள் தெளிவா வச்சிருக்காங்கன்னீங்க. அதுல தான் எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு முதல்ல சொன்னது நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைன்னு சொல்றது பன்னீர்செல்வம் தான் சொன்னார். அதற்கு பிறகு தேனியில் போன உடனே குழு அமைக்கப்படும் அவர் தான் சொன்னார். அதற்கு பிறகு அவர் நாங்கள் பேச்சுவார்த்தை நிபந்தனை அடிப்படையில் பேச்சுவார்த்தைன்னு சொன்னார். அதற்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போக சொல்ல இது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் நானாகவே ஒதுங்கிக் கொள்கிறேன், கட்சியில் ஒற்றுமை ஏற்படுவதுதான் முக்கியம், ஒற்றுமைக்காக நான் எந்த இழப்பையும் ஏற்றுக்கொள்ள தயார் அல்லது தியாகத்தை நேற்றைக்கு இதை தெரிஞ்ச உடனே நான் கட்சி நடவடிக்கையில் ஈடுபடலன்னு அவர் விலகி நின்றார். அதுக்கு அடுத்து குழு அமைக்கப்படும் சொன்ன உடனே இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதுக்கப்புறம் கேபி முனுசாமியை விட்டு பேச விட்டாங்க. பேச விட்ட உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவே இல்லை, அவர் ஊருக்குள்ளேயே போக முடியாது சொல்லிட்டு இவர் ஜெயக்குமார்லேருந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் விமர்சனம் பண்ணார். எல்லாமே
வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பை உருவாக்க முடியுமோ அவ்வளவு கருத்துக்களை சொன்னார். உங்களுடைய தரப்புல இருக்க நான் முடிச்சிடுறேன். அதற்கு பிறகு அவங்களே குழு அமைச்சாங்க. எந்த கேபி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை, இது இந்த 2 நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டும் நாங்கள் பேசுவோம், இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்த அப்டேவிட்டை கூட திரும்பி வாங்கினா தான் நான் பேசுவோம், அப்போதான் இவங்க மேலே நம்பிக்கை வரும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஏன் குழு அமைச்சாங்க? நீங்க கூப்பிட்டுருந்தீங்க, உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய விதமா நாங்க குழு அமைச்சோன்னு நீங்க சொல்லிருக்காரு. இல்ல நீங்க கூட்டிங்க, உங்களை மதிக்கணும் இல்லையா? அதை மதிச்சு நீங்க வந்து நாங்க ஒரு குழு அமைக்கிறோம். இல்ல, ஒரு குழு அமைப்பதே அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து குழுன்றது என்ன, எல்லாரும் போய் பேச முடியாதுன்றதுக்காக அதனுடைய பிரதிநிதித்துவம். அதான் உங்களோட அவங்க வந்து குழு அமைச்சதை பத்தி நீங்க சொல்றீங்க. உங்களுடைய தரப்புல திரு வைத்திலிங்கம் அவர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டதுன்னு முதல்ல திரு வேலுமணி அவர்கள் சொன்னாரு. அந்த குழுல யாரும் இருக்காங்கன்றது அப்புறம் தெரியல. இன்னைக்கு காலையில திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்றாரு குழுவை முதலமைச்சர் தான் அறிவிப்பாருன்னு சொல்றாரு. குழு இருக்கா இல்லையான்றது முழுமையா தெரியறதுக்கே 2 நாள் ஆச்சு. குழு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வைத்திலிங்கம் தலைமையில் குழு பேச்சுவார்த்தை நடத்தும் சொல்லியிருக்கோம். அவர்கள் வருவதற்கு வரவேற்பதற்காக தலைமை கழகத்தில் தயார் நிலையில் வச்சிருக்காங்க. அவங்க தலைமை கழகத்தில் வாங்க பேசுவோம் தான் சொல்லியிருக்கோம். அதனால இது பிரச்சனையே இல்ல. அந்த 2 நிபந்தனைகளை நீங்க 2 கோரிக்கைகளை நீங்க 2 நிபந்தனைகள் ஏத்துக்கிட்டா அடுத்த கட்டத்துக்கு போறோம். இதுதான் அர்த்தமற்ற நிபந்தனைகள். இந்த 2 நிபந்தனைகள் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அர்த்தமற்றதுன்னு எப்படி சொல்றாங்க? நான் முடிச்சிடுறேமா. இந்த 2 நிபந்தனைகளை வெளிப்படையா சொல்றாங்க. இது இல்லாம 20 நிபந்தனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழுவில் இருப்பவர்களை விட அதிகமான பேர் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு அணியே இல்ல, அவங்க எல்லாம் தனிதான். அதுல இருக்கிற அத்தனை பேரும் தனி. அவங்கவுங்களுக்கு வந்து சுயநலத்துக்காக அவங்கவுங்களுக்கு பதவிக்காக இன்னைக்கு பேச்சுவார்த்தை என்ற நாடகம் நடத்துறாங்களே தவிர அவங்க வந்து கட்சியினுடைய ஒற்றுமையோ அல்லது கட்சி இழப்புகளை ஏற்கின்ற மனநிலையில இல்லை. அவங்களுடைய நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்த வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், அதனுடைய விளைவாக திமுகவை பலப்படுத்த வேண்டும், திமுகவுக்கு அவர்கள் ஒரு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற சூழ்ச்சி இந்த கட்சியை பிளவுபடுத்துவதன் மூலமாக திமுக பல குற்றச்சாட்டுகள் நீங்க முன் வச்சிட்டீங்க. இந்த 2 தாண்டி பல நிபந்தனைகள் முன்வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. என்ன நிபந்தனைகள் வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த 2 நிபந்தனைகளே கூட நிபந்தனை இல்லன்னு சொல்றேன். இல்ல, அதை தாண்டி வேற ஏதோ கேக்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன கேக்குறாங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் கேட்டா பரவாயில்ல, எல்லாரும் கேக்குறாங்க. ஒருத்தர் வந்து அன்னைக்கு கேபி முனுசாமி என்ன சொன்னாரு, பன்னீர்செல்வம் வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டாதான் ஓட்டு போடுவாங்க, ஜனங்க வந்து அவரை ஏத்துக்கிட்டாங்க, அதனால அவர் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும், அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும்னாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன சொல்றாரு, மத்திய அரசாங்கத்தில் அதிமுக சேரணும், அதுல மைத்ரேயன் மந்திரி ஆகணும், அப்பதான் உடன்பாடுன்றாங்க. இன்னைக்கு மாப்பா பாண்டியராஜனுக்கு இந்த இலாக்கா தரணும் கேட்கிறாங்க. அதுல இருக்க 11 பேர்ல 7 பேருக்கு மந்திரி பதவி கேட்கிறாங்க. இந்த மந்திரி பதவிக்கு தகுதியே இல்லாத எம்எல்ஏ இல்லாத 2 பேர் கேட்கிறாங்க. இதெல்லாம் கோரிக்கைகளா முன்வைக்கப்படுது. நிச்சயமா கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. ரைட். நான் தற்போது திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புறேன். இது இயல்பா நான் முன்னாடி சொன்னது போல 2 பக்கமும் குழு அமைச்சிட்டாங்க, அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தைக்கு போயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தது இன்னும் ஒரு இழுபறி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் இரு அணிகளுக்கு இடையில. இது ஒரு இணைப்பை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த இழுபறி தான் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு? இழுபறி தான் தொடரும். ஏன்னா இணைப்பில் வந்து 2 பேருக்கு கிளைமையே வந்து ஒருத்தர் வந்து தங்களை கிளைம் பண்ணுறது எங்களுக்கு கவர்மெண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் கவர்மெண்ட் உங்களை மீறி வந்திருக்கு, திமுக மீறி வந்திருக்கு, காங்கிரஸ் மீறி வந்திருக்கு, ஒரு முஸ்லீம் லீக் எம்எல்ஏ மீறி வந்திருக்கு, எம்எல்ஏக்கள் இல்லாத கட்சிகளை மீறி வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு கவர்மெண்ட் இருக்குது, உங்களை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்டில் வந்து நெகோசியேஷனுக்கே உங்கள்கிட்ட நாங்கள் வர்றதே நாங்களாக பெருந்தன்மையாக வர்றதா அர்த்தமே தவிர உங்களை மீறி வந்த கவர்மெண்ட்னு ஒரு சைடு பேசுது. இன்னொரு சைடு என்ன பேசுனா, நாங்கள் மாஸ் லீடர், திண்டுக்கல் எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் இங்கே ஜெயித்திருப்போம், எங்களுக்கு இருக்குது, நீ வெறும் கவர்மெண்ட் வச்சு மக்கள் ஆதரவு இல்லாமல் கவர்மெண்ட்டையோ தொண்டர் ஆதரவாக நடத்திட முடியாதுங்கிறது. அப்போ இதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு தயாராக இல்லை. ஸோ இந்த 2 வர்க்க கிளைமையும் வந்து பிரிட்ஜ் அந்த இணைக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க ஒரு எஸ்டீம்ல நிற்கிறாங்க, இவங்க இன்னொரு எஸ்டீம்ல நிற்கிறாங்க. இதுக்கிடையில ஒரு வயா மீடியா வர்றதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு இதாக இருக்குது. அதுதான் இதை போயிட்டு இருக்குது. இன்னும் இதில் இந்த எண்ணங்கள் வந்து 2 தலைமைக்குமே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அது இருக்குது. பழனிசாமி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அவர் இன்னைக்கு அவர் வந்து நம்பிக்கை ஓட்டு பெற்றுட்டாரு. அவருக்கு போட்டியாளர்னு சொல்லப்பட்ட டிடிவி தினகரன் சைலண்டா கில்லிங்கா அப்படி டிடிவி தினகரனுக்கு எதிர்ப்பையே சம்பாதிக்காம தூக்கி போட்டு அடிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் இவர் பன்னீர்செல்வம் தரப்பு கொடுத்த ஹெல்பிங் ஹேண்ட். பன்னீர்செல்வம் தரப்பு கொடுத்த ஹெல்பிங் ஹேண்டை வச்சு அடிக்கிறதே தெரியாம அடிச்சு ஒதுக்கிட்டாரு. எல்லா நகர்வுகளும் திரு பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு சூழ்நிலை. அதாவது டிடிவி தினகரன் 90% முடிச்சிட்டாரு.
அவர் வந்து போட்டியாளராக வருவாரு, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாருன்னு சொல்லப்பட்ட ஒரு நபரை சைலண்டான நுணுக்கம், அது சிலவரோட அது ஜீன்ல உள்ள சில தன்மைன்னு சொல்லாம இன்னும் எனக்கு தெரியல, ரொம்ப சைலண்டா பண்ணி இப்போ அவர்கிட்ட 2 எம்எல்ஏ தான் வந்து ஸ்ட்ராங்கா கமிட் பண்ணாங்க. அவங்க கூட எடப்பாடியை எதிர்த்தா நிப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறிங்கும் போது நமக்கான எவ்வளவு எம்எல்ஏக்கள் இன்னும் தெரியாது, ஓபனா தெரியாது இல்லையா? ஒருவேளை ஓபனா பேசாத ஓபனா எவ்வளவு இருந்தாலும் கூட கவர்மெண்ட் வீழ்த்ததுக்கு டிடிவி தினகரன் மட்டும் தான் ஓட்டு போடணும், அவருக்கு ஓட்டு கிடையாது, யாரும் போக மாட்டாங்க. ஒன்னா தினகரன் கூட இருப்பாங்களே தவிர தினகரன் தற்கொலை பண்ணாருன்னா கூட போய் தற்கொலை பண்ண மாட்டாங்க. அதே வேளையில அந்த தினகரனை பயன்படுத்தி இவர் பன்னீர்செல்வம் குரூப்பையும் வந்து கண்டெயின் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப எஃபெக்டிவா பண்ணிருவாங்க. இவங்க கொடுத்த டிமாண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு டிமாண்ட் கொடுக்கறவங்களோட கை ஓங்கும். அப்போ உடனே ஏன் பண்ணணும்? என்ன சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெசிட்டி, ஹி ஸ்ட்ராங் as chief minister now, அப்படிதான் நினைக்கிறார். இவங்க பன்னீர்செல்வம் தரப்பு என்னன்னா மக்கள் ஆதரவு உனக்கு இல்லைங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்களோட அந்த கிளைமை வந்து இவங்க ஒத்துக்கிட மாட்டாங்கிறத வந்து ட்ரம்பை ஜெயிக்க வச்சதே பன்னீர்செல்வம்னு அந்த இவர் கமாண்ட் அடிச்சது வருது. சோ இது வந்து இணைப்புங்கிற இதை தாண்டி மீண்டும் வந்து விரிசலை தான் உருவாக்குது. அது விரிசலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. காரணம் அந்த 2 தலைமைக்கு உள்ளுக்குள்ள வந்து இணைப்புக்கு விருப்பம் இல்லை. தலைமைகளுக்கு இடையான ஒரு அதிகார போட்டியா தான் நிச்சயமா பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மாசு இருக்குங்கிறது வந்து ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் எல்லாம் தெளிவுபடுத்துது. ஆனா அவர் வந்து ஜெயலலிதா நம்பர் 2 இருந்தாரு, சசிகலா கிட்ட நம்பர் 2ங்கிறத அக்செப்ட் பண்ணதுக்கு தயாரா இருந்தாரு. இவருக்கு நம்பர் 2 இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்பர் 2 இருக்கிறதுக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் அவரோட எண்ணங்களும் அவரோட இன்னைக்குள்ள மாசு இருக்குங்கிற நம்பிக்கையும் அவரை தடுக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அவரை நம்பர் 2 வச்சுதான் கவர்மெண்ட் நடத்த வேண்டிய நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. சோ இந்த சூழ்நிலை வந்து இவர்களுக்குள்ள உள்ள தேவையை விட பிரிஞ்சு போறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கு. அந்த அமைச்சரவை சார்ந்த ஒரு அதிகார போட்டிகள் தான் இதுக்கான பார்வையா இருக்கு. நான் திரு முனுசாமி அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புறேன். இந்த ஒரு ஒட்டுமொத்த எபிசோட நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கான இழுபறி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இரு பிரிவுகளும் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதோடைய பார்வை உங்களுடைய இல்ல மேடம், இது வந்து கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி இழுபறி தொடர்ந்து தான் இருக்கும். ஏன்னா இது உண்மையிலேயே பார்க்க போனா மக்களுடைய நலனுக்காக இணையக்கூடிய இது கிடையாது. இது வந்து ஒரு அதிகாரம் தான். யாருக்கு உங்ககிட்ட இருக்கிற அதிகாரமா எங்க கிட்ட இருக்கிற உங்களுக்கு நானும் முதல்ல அந்த அதிகாரத்துல இவரும் இருந்துட்டாரு, ஓபிஎஸ் இருந்துட்டாரு, இப்போ எடப்பாடியும் இருக்காரு. இப்போ அந்த 2 அதிகாரம் ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில உட்கார்ந்துட்டு அதை வந்து எடுத்த உடனே தூக்கி போட்டு வர முடியாது. தூக்கி போட்டு வந்ததுக்கு அப்புறமா அது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும் அவங்களுக்கு. அது வந்து ஒரு பெரிய பதவி. அத வந்து எல்லாரும் அதுல இருக்கணும். பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பதவி அமைச்சரவை இத பத்தி எல்லாம் நாங்க பேசவே இல்ல, இந்த 2 விஷயம் தான் சொல்றாங்க அவங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், அதுக்கப்புறம் சசிகலா அவர்களை வெளியேற்றணும், அவங்களுடைய குடும்பத்தை வெளியேற்றணும், இது 2 தான் அவங்க சொல்றாங்க. நாங்க பதவி பத்தி பேசவே இல்லையங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அப்படிதான் இப்ப சொன்னாரு இல்லையா, சார் சொன்னாரு இல்லையா, குமார் சார் சொன்னாரு இல்லீங்களா, இது வந்து அவங்க வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம் 2 விஷயம் இப்ப சொன்ன மாதிரி. ஆனா சொல்லாத விஷயம் நிறைய இருக்கு. இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் வந்துறேன். நீங்க கேட்ட கேள்வி சம்பந்தம். இந்த 2 பிரச்சனை தீர்வு கண்டுட்டா குடு எதுக்கு இல்லங்க ஏத்துக்கிட்டா இன்னும் அப்புறம் என்ன பேச வேண்டிய? நீங்க தான் சொன்னீங்க பதவி இல்லன்னு, அப்புறம் என்ன பேச வேண்டியிருக்கு? ஓகே ஓகே திரு முனுசாமி நீங்க இல்ல அதுதான் மேடம். இப்போ வந்து அவங்க வந்து என்ன மறைமுகமா நிறைய வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து ஓப்பன், இப்போ வந்து மீடியாவுக்கு மக்களுக்கு தெரியறதுக்காக 2 கோரிக்கை தெரியாம மறைமுகமா நிறைய இருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கு, நான் இருக்கும் இல்ல, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பதவியில வந்து இருந்தவங்க வந்து அந்த பதவி போனதுக்கு அப்புறமா அதனுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அதனுடைய மதிப்பு. அதனாலதான் இந்த இழுபறி எல்லாம் போயிட்டு கண்டிப்பா இழுபறி இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பா வந்து ஒண்ணு சேரணும்னு நம்ம சொல்லவே முடியாது. ரைட். நான் திரு பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை தான் கொண்டு போக விரும்புறேன். வெளிப்படையாக ஊடகங்களில் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் 2, ஆனால் மறைமுகமாக வைக்கப்படக்கூடிய நிபந்தனைகள் 20க்கும் மேற்பட்டவை இருக்கின்றன திரு ஆவடிக்குமார் அவர்கள் சொல்றாரு. உங்களுடைய பார்வை? இல்ல அது தவறான கருத்து. நாங்கள் ஏன், அதாவது இன்றைக்கு வந்து திரு பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமும் இவர்கள் இயக்கக்கூடிய இயக்கமும் 2ம் கலந்த கலவையாக இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் வெளியேற்றிய பிறகு இந்த அரசாங்கம் எவ்வளவு ஆதரவை பெற்றிருக்கிறது என்ற ஒரு தெளிவான நிலைமை ஏற்பட வேண்டும். அந்த தெளிவைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோமே ஒழிய, ஆகையினாலே தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்னாலேயே அதை தெளிவுபடுத்துங்கள்
ஏன்னா நாங்க இந்த இயக்கத்திற்குள் வந்ததற்கு பின்னாடி இணைந்ததற்கு பிறகு அவர்களாலே இங்க குழப்பம் ஏற்படக்கூடாது. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை காட்டி திரு தினகரனையும் திரு தினகரனை காட்டி எங்களையும் பேலன்ஸ் செய்வது போன்ற ஒரு பாவனையிலே நாட்டு மக்களை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த தெளிவை கேட்கிறோம். இந்த பிரச்சனைகளை ஒன்ஸ் ஃபார் ஆல் இதோட நீங்க அந்த குடும்பத்தை வெளியேற்றிவிட்டு நாம் இணைந்து தமிழ்நாட்டு வளத்திற்கு என்ன காரியங்களை ஆற்ற வேண்டுமோ அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை தரப்புல இது உள்ளாட்சி தரப்புல இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்த திரு முனுசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, பேச்சுவார்த்தையில தான் வந்து கருத்துக்களை பரிமாற வேண்டும், பேச்சுவார்த்தையில தான் வந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும், மற்றபடி உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும், மற்றபடி யாரும் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் பேச்சுவார்த்தையில வந்து பேசுங்க அப்படின்னு திரு முனுசாமி அவர்கள் சொல்றாரு. உங்களுடைய கோரிக்கையும் நீங்க அதே பேச்சுவார்த்தையில போய் பேசலாம், வலியுறுத்தலாம் இல்லையா? இல்ல இந்த பிரச்சனைக்கு முதல்ல ஒரு தெளிவு கிடைச்சா தானே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. அதே மாதிரி நண்பர் ஆவடிக்குமார் சொன்னாரு, இந்த ரெண்டு முடிஞ்சிருச்சுன்னா பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு. பேச்சுவார்த்தைங்கிறது இரண்டு விஷயங்களை பற்றி பேசுவதற்கு அல்ல. பேச்சுவார்த்தைங்கிறது எதிர்வருகிற உள்ளாட்சி தேர்தலை இந்த இயக்கம் உள்ளாட்சி தேர்தல் ஜூலை மாசத்துக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஏப்ரல் மாசத்துல இருக்கிறோம். மே ஜூன் இன்னும் 60 நாட்கள் தான் இருக்குது. 1 லட்சம் பேருக்கு மேல இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொறுப்புக்கு வரணும். இன்றைக்கு ஒரு சிறு கருத்து வேறுபாடு சில இணைப்புக்கு முன்னாடியே பேச வேண்டும். இணைப்பு இணைந்த பிறகு ஒருங்கிணைந்த அதிமுக அப்புறம் நீங்க யார் வேட்பாளர் என்ன ஏது எல்லாத்தையும் பேச போறீங்க. அதுதான் இந்த குழு பேசி முடிவு பண்ணக்கூடிய விஷயம். அரசாங்கத்துல பேச ஆரம்பிக்குமா? அத இணைப்பிலேயே இன்னைக்கு வந்து எங்க பக்கம் இருக்கிற தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க பக்கம் இருக்கிற தொண்டர்கள் இருக்கிறாங்க, எங்க பக்கம் இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அதுக்கு அப்புறம் பேச வேண்டிய விஷயங்கள். இணைப்புக்கு முன்னாடியே அது எடுக்கப்பட வேண்டும். சசிகலா அவர்களை ஆதரிக்கிறவர்களும் எதிர்க்கிறவர்களுமாக இரண்டும் கலந்து இன்றைக்கு அவர்கள் நிற்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்களை இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். குடும்பத்தை சார்ந்த தினகரன் குடும்பத்தை உள்ளாட்சி தேர்தலில் யார் யார் வேட்பாளர்கள் என்பது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட வேண்டும் நீங்க சொல்றீங்களா? அது உங்களுடைய ஒன் ஆஃப் த கோரிக்கையா? இந்த குழு அதுக்கு தான் பேச போகுதா? திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை ஆதரிக்கிறவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி ஒரு தெளிவு பிறக்க வேண்டும். அப்படி பிறந்து விட்டால் இந்த குழு என்பது உட்கார்ந்து பேசி இந்த இயக்கத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது, அரசாங்கத்தினுடைய முக்கிய கொள்கைகள் என்ன, இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன, உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திக்கிறது, வெவ்வேறு கொள்கைகளை முன்வைக்கக்கூடியவர்களா அடிப்படையா திருமதி சசிகலா அவர்களை எதிர்க்கிறவர்கள் ஆதரிக்கிறவர்கள் இவ்வளவுதான். எல்லாரும் அம்மா ஆட்சியை தான் நாங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஒரே வேறுபாடு திருமதி சசிகலா ஆமா இன்னைக்கு வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து இன்னைக்கு தலையெடுத்து ஆடிட்டு இருக்குது. இதே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்த பொழுது அந்த புயல் ஆகட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஆகட்டும், அந்த 2 மாசத்துல மக்கள்கிட்ட ஒரு சிறப்பான ஒரு பெயரை வாங்கினாரு. ஆனா இன்னைக்கு வந்து வைகை டேம்ல வந்து தெர்மோகோல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்ப நாங்க இந்த ஆட்சியில பங்கெடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான காமெடி விளையாட்டுகளுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அதனால நாங்க வந்து தெளிவு வேணும்னு சொல்றோம். ரைட். சோ இந்த இரண்டு நிபந்தனைகள் ஏற்கப்பட்ட பிறகு நாளைக்கு சாமியான பந்தல் போடணும் பாங்க. ஓகே. நான் திரு ஆவடிக்குமார் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பான விசாரணைன்னு சொன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் சொல்றீங்க. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவது பத்தி கேட்கும்போது தேர்தல் ஆணையத்துல இருக்கு, அவங்க முடிவு சொல்லட்டும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ரெண்டுமே அவங்க முடிவு சொல்லிடுவாங்க அப்படின்னா இயல்பா 2 பிரச்சனைகளுமே தீர்ந்துரும். இணைப்பு பேச்சுவார்த்தை இதெல்லாம் எதுக்கு? இல்ல இந்த இணைப்புன்றது இல்லை, இணைப்புக்கான முயற்சி இல்லை. கட்சியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு தான முயற்சி தான். நீங்க சொன்ன சம்பவங்கள், இந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக இன்னைக்கு மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி அவர்கள் பேசினார்.
ஆனால் அவர் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவர், இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர். ஆனால் அவர் எந்த அடிப்படையில் இதை பேசுகிறாருன்னு தான் எனக்கு புரியல. என்னென்னா, இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா யாருக்கிட்ட நடத்தணும் தெரியுமா? சசிகலா புஷ்பா கிட்ட தான் நடத்தணும். ஏன்? அவங்க தான் வழக்கு போட்டிருக்காங்க. பொதுச் செயலாளர் தேர்வு சரியில்லை, தப்பு, இதை நடத்துறதுக்கான உரிமை இல்லை, இதுல வந்து எல்லாரும் தேர்தல் ஆணையத்துல திரு கேசி பழனிசாமி அவர்கள் கூட போட்டுருக்காங்க. நான் முடிச்சிடுறேம்மா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ரெண்டாவது கேசி பழனிசாமி, கேபி முனுசாமியோ இல்ல பன்னீர்செல்வமோ இல்ல வேற இன்னொருத்தருக்கு வழக்கு போடல. இது ரெண்டு மைத்ரேயன் அவர்கள் போட்டிருக்காரு. மைத்ரேயன் புகார் கொடுத்திருக்காரு. மைத்ரேயன் என்ன புகார் கொடுத்தாரு? நாங்க 12 எம்பிஸ் இருக்கிறோம், நாங்க வந்து இவங்க வந்து ஒரு அணியா இருக்கிறாங்க, இந்த அணியில வந்து எங்க அணியில பொருளாளர் அவைத்தலைவர் தலைமையில நாங்க இயங்குறோம், பொதுச் செயலாளர் இல்லை என்ற அந்த பேசிக்ல அவர் கொடுத்திருக்காரு. ஆனா இல்ல, நான் சொல்ல வர்றது பொதுச் செயலாளர் தேர்வு என்பது நீதிமன்ற வழக்கு நீங்க சொல்றீங்க. நீதிமன்ற வழக்கு பாண்டியராஜன் போட்டிருக்கிறது. பாண்டியராஜன் என்ன போட்டிருக்காருன்னா, ஜனநாயக படுகொலை நடந்தது, இந்த எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை நம்பிக்கை ஓட்டு பெற்றதே தவறுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அமைச்சரவை இப்ப சேர்றதுக்கு பேரம் பேசுறாங்க, அது வேற. ஆனா அதுவே தவறுன்னு போட்டிருக்காங்க. அதனால இப்ப அத கூட நேற்றைய இந்த இயரிங் வர நான் முடிச்சிடறேன். இயரிங் வர சொல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், அதனால வந்து இந்த வழக்கை நீங்க வந்து ஒத்தி வைங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக இவங்க வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அதை சலுகையை அனுபவிக்கிறது அவங்க தான், இதை காரணமாக காட்டுறது அவங்க தான். ரெண்டாவது, இன்றைக்கு இந்த இதுவை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி அப்போ உங்களுடைய நிலைப்பாடு பேச்சுவார்த்தை வேண்டாம், டைரக்டா வழக்காங்க சந்திச்சிடலாம் அப்படிங்கறத உங்க நிலைப்பாடு. நான் தெளிவா சொல்றேன், பேச்சுவார்த்தை அணியோடு என்றால் அவர்கள் ஒரு அணியாக இல்லை. சசிகலா புஷ்பா தனியா இருக்கிறாங்க, கேசி பழனிசாமி தனியா வழக்கு கொடுத்திருக்காரு, மைத்ரேயன் நாடாளுமன்ற உறுப்பினரோட கொடுத்திருக்காரு. இல்ல அவங்க எல்லாம் ஒண்ணா, திரு கேசி பழனிசாமி அவர்கள், திரு மைத்ரேயன் அவர்கள் இவங்க எல்லாம் ஒண்ணா தான் இருக்காங்க. அப்ப பன்னீர்செல்வம், நான் என்ன கேக்குறேன், அவங்க தனித்தனியா தான் இருக்காங்க, பேச்சுவார்த்தை வேணாமான்னு கேக்குறேன். வழக்கு டைரக்டா அங்க டீல் பண்ணிக்கோங்க. அதுதான் பேச்சுவார்த்தை என்பது இல்லை. பேச்சுவார்த்தை யார்கிட்ட, எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து மாத்திரியங்களை, எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை நாங்கள் வந்து இதுதானங்க அந்த பிரச்சனை. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்க கூடாதா இல்லையாங்கறதானங்க இப்ப பிரதான பிரச்சனை. ரெண்டு குழுக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு அதுதான். அதை இந்த குழுவோ இந்த பேச்சுவார்த்தை நடத்துற நபர்களோ முடிவு செய்ய முடியாது. என்னன்னா, இன்னைக்கு அந்த பொதுக்குழு அதை முடிவு செஞ்சிருக்கு. பொதுக்குழு தான் அதிமுகவுடைய பொதுக்குழு. அது கூட இந்த பொதுச் செயலாளர் இல்லை என்பதால் தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட பொதுக்குழு இல்லை. அதிமுகவினுடைய ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற பொதுக்குழுவில் அந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் காலியாக இருக்கிறது என்பதால் அந்த பொதுக்குழு நியமனம் செய்து அந்த பொதுச் செயலாளருக்குரிய அதிகாரத்தை அந்த நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்கு தந்திருக்கு. அது பொதுச் செயலாளர் அது சரியா தவறா என்பது தேர்தல் கமிஷனில் இருக்கிற வாதம். தேர்தல் கமிஷனர் தவறு என்ன, புதுசா தேர்தல் நடத்தும் சொல்லிட்டு போறாங்க. அது அங்க நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, அங்க நீங்க உங்களுடைய பிரமாண பத்திரத்தை எல்லாம் வாபஸ் பெற்று அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அந்த வழக்கு முடிஞ்சிடும். நீங்களும் இன்னைக்கு சசிகலா அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா? நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நாங்க சொல்லக்கூடாதா, நீங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு வாங்க பேசுங்களா, சசிகலா புஷ்பாவோட இருந்து எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டு வாங்க பேசலாம் சொல்ல. இல்ல, அப்ப சசிகலா அவர்களை தான் தொடர்வாங்க பொதுச் செயலாளரா? அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நிபந்தனை என்பது பேச்சுவார்த்தை நடத்தினால் தான் நிபந்தனை வந்து யார் வச்ச நிபந்தனைன்றது தெரியும். அது இல்லாம ரெண்டாவது இன்னொன்னு சொன்னீங்க, அம்மாவினுடைய மரணத்தை பத்தி. அம்மாவினுடைய மரணத்தை முதல்ல ஓபிஎஸ் அன்னைக்கு வந்து அம்மாவினுடைய ஆன்மா 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஏன் விசாரணை கமிஷன் அமைக்கல? நான் முடிச்சிரமா, அம்மாவினுடைய ஆத்மா வந்து அவரோட பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அம்மாவின் மரணத்தில் எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் சொன்னார். அதற்கு பிறகு அவர் வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னது என்னன்னா, ஒரு விசாரணை கமிஷன் அமைப்பேன்னு தான் சொன்னாரு, அமைக்கிறதா உத்தரவு போட்டிருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் விசாரணை வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு சிபிஐ விசாரணை சொல்றாங்க. அவங்க தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்களே தவிர. ஓகே, நான் திரு பழனிசாமி அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புறேன். இந்த பொதுச் செயலாளர் அவர்களா சசிகலா நீடிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல தேர்தல் ஆணையத்துடைய முடிவு வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம், அதை நாங்க ஏத்துக்கிறோம்னு அவர்களுடைய தரப்புல சொல்றாங்க. அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அதாவது முதல்ல தேர்தல் ஆணையத்தில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்கள் யாரும் அங்கே மனுதாரர்களாகவோ எதிர் மனுதாரர்களாகவோ இல்லை. அதே போல திருமதி சசிகலா புஷ்பம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கிலே அவர் இந்த இயக்கத்திற்கு அப்பாற்பட்டவர், அம்மா அவர்களாலே அவர் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டவர் என்று ஒரு நீதியரசர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் அப்பீல் செய்யவில்லை.
அதனால அவங்க இந்த இயக்கத்தில் விட்டு நீக்கப்பட்டவராக உயர்நீதிமன்ற உத்தரவு நிலுவையிலே இருக்கிறது. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தாண்டி அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய உரிமையை அவருடைய கோரிக்கையை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் என்று தெரியவில்லை. என்னுடைய மனுவிற்கு எனக்கு வழக்கறிஞராக தேர்தல் ஆணையத்திலே வாதிட்டவர் என்னுடைய அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் இன்னைக்கு அவர் வைத்தியலிங்கத்தை அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறாங்க. நான் அண்ணன் பன்னீர்செல்வம் எங்களுடைய அவைத்தலைவர் நாங்க எல்லாருமா எங்களுடைய பெட்டிஷன் நாங்க ஒன்னா இருக்கிறோம். நான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களது அணியிலே இருக்கிறேன். என்னுடைய பெட்டிஷனும் திரு மைத்ரேயன் அவருடைய பெட்டிஷனும் இருக்குது. அதுக்கு இவங்க சம்மதம் சொல்லட்டும். இதனுடைய பிரச்சனை எங்க வருதுன்னா, திருமதி சசிகலா அவர்களை தீவிரமாக எதிர்த்து வெளியேறியவர்கள் அல்லது எதிர்த்து நிற்பவர்கள் அவர்களை மறைமுகமாக அவர்களாக அவர்களை எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாங்க. Please, please, I really don't have time. நான் ரெண்டு பேர் no, I really don't have time. I really don't have time. I'm sorry. திரு பழனிசாமி இறுதியா ஒரே ஒரு கேள்வி. அந்த வழக்குல தீர்ப்பு வரட்டும், தேர்தல் ஆணையம் சொல்ற முடிவை ஏத்துக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. அத நீங்களும் ஏற்கிறீங்களா? அதுல தீர்ப்பு வர வரைக்கும் காத்திருக்கிறீங்களா? அதாவது தீர்ப்பு வர வரைக்கும் காத்திருக்கிறோம்னா அப்புறம் இப்ப பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அதான் நாங்க சொல்றோம். உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறமா தீர்ப்பு வரட்டும் அப்படின்னு சொன்னால் பேசுறதுக்கே அங்க ஒண்ணுமே கிடையாது இல்ல. அதனாலதான் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் நேரடியாக திருமதி சசிகலா அவர்களை எதிர்த்து அவர்களை இந்த இயக்கத்தில் இருந்து வெளியே அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அதை முதலிலே தெளிவுபடுத்துங்கள். அதை தெளிவுபடுத்தி விட்டால் பேசலாம். அந்த தெளிவு உங்களுக்கு இல்லை என்றால் பேசுவதிலே அர்த்தம். அதற்கான சட்ட சிக்கல்களும் நிறைய இருக்கின்றத பார்க்க முடிகிறது. அவர்களை சசிகலா அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் பொதுச் செயலாளர் தான் செய்ய முடியும். அந்த சட்ட சிக்கல்களும் நிறைய இருக்கு. நான் ரெண்டு பேருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தேன். நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். திரு முனுசாமி, உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை. இதாவது ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்ன்றது மக்கள் நினைக்கலங்க மேடம். இவங்களா தான் பிளான் பண்ணி மக்கள் நினைக்கல. மக்கள் அதாவது இவங்க பதவிக்காக தானே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நாங்க பதவியில இருந்தோம், நீங்களும் பதவியில இருந்தீங்க. ரெண்டு பேரும் மறுபடியும் இப்ப பதவி வேணும் இல்லைங்களா? இப்ப இவங்க தரப்புல இவங்களும் பதவி வேணும்ன்றாங்க, அவங்க தரப்புல அவங்களும் பதவி வேணும்ன்றாங்க. பதவிக்காக நடக்கிற ஒரு போட்டி தானே தவிர இதுல மத்தபடி மக்கள் நலனுக்காக யாரும் சரி அப்படி மக்கள் நலன் தான் தேவைன்னு சொன்னா இவங்க பேச்சுவார்த்தை தேவையில்லைங்களாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு மக்களுக்காக தேவையான நலத்திட்டங்களை செஞ்சுட்டு போலாமே. ரைட், ஓகே. இது ஒரு மக்கள் நலனுக்கான முடிவு இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய இறுதியான பார்வையை புரிஞ்சுக்கிறேன். திரு ரவீந்திரன், உங்களுடைய இறுதியான பார்வை. 89ல ரெண்டு பேருமே அதிகாரத்தை இழந்துட்டாங்க. ஜெயலலிதாவும் அதிகாரத்தை இழந்துட்டாங்க, ஜானகியும் அதிகாரத்தை இழந்துட்டாங்க, திமுக அதிகாரத்தை வந்துட்டப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே அளவிலான நெசிட்டி இருந்தது. அது மேல ஜானகி அரசியல் விட்டு போனதுனால ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு அன்னைக்கு இணைப்பு தெளிவா நடந்தது. இதை நம்ம பார்க்கணும்னா திண்டுக்கல்ல எம்ஜிஆர் ஜெயித்த பிறகும் 73, 74, 75, 76 தொடர்ந்து திமுக ஆட்சியில் எம்எல்ஏக்கள் யாரும் போகல. திமுக ஆட்சி தொடரத்தான் செய்யுது. அப்போ இவங்களுக்கு ஆட்சியை நடத்துறதுக்கு அன்னைக்கு கருணாநிதி இருந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அதுக்கான தேவைகள் குறைவு. கட்சியை இது பண்ணதுக்கு தான் அவங்களுக்கு தேவை. இரட்டைக்கான தேவை இன்னும் தோக்கல. தோத்த பிறகு அவங்களுக்கு திரும்ப சிந்தனை வரலாமா இருக்கலாம். எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்த இதே நிலை உள்ளாட்சி தேர்தல் வரை தொடர்ந்தால் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு ஒரு தெளிவு பிறக்கும். நிச்சயமா உள்ளாட்சி தேர்தல் பிறகு தோத்த பிறகு தான் அதுல தெளிவு பிறகு வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் ஜூலைங்கும் போது சுப்ரீம் கோர்ட் கேஸ்னால அதுவும் டிலே ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு அதுக்கு நெசசிட்டியே இல்ல. அதிகாரத்தில் இல்லாதவங்க மக்கள் எங்கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை இவங்க எடுத்துக்க தயாரா இல்ல. ரைட். ஸோ இது ஒரு தேர்தலுடைய முடிவோ அல்லது தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய முடிவோ தான் இதற்கான ஒரு தீர்வாக இருக்க முடியுமா? ஒரு தெளிவுகளை இதில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த இரண்டு முடிவுகளுமே வர வேண்டும் என்றால் நிச்சயமாக ஜூன் மாதமோ அல்லது ஜூலை மாதமோ ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை இந்த இழுபறி தொடரத்தான் போகிறதா, இல்ல வேற ஏதேனும் தீர்வுகள் இருக்க போகிறதா, வேற ஏதேனும் ஃபார்முலா ஒர்க் அவுட் செய்யப்பட இருக்கிறதா, இதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்பதே தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. நேயர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.